இதுக்கப்புறம் இப்படி இருக்காது. ஒரு அசைவு ஏற்பட்டு உங்க பக்கம் வர வேண்டியதெல்லாம் வர ஆரம்பிக்கும். முதல்ல யாராவது தேவ நோக்கத்தை, தேவ சித்தத்தை பேசணும். பாலும் தேனுன்றதை யாராவது என்ன பண்ணணும்? பேசணும். விடுதலை அப்படின்னு என்ன பண்ணணும்? பேசணும். மாற்றம்ன்றது ஒருத்தர் என்ன பண்ணணும்? பேசணும். அப்ப தேவனுடைய அபிஷேகம் நிறைஞ்ச வார்த்தைகளால் ஒருவர் அப்படி பேசுறதையே மக்கள் கேட்கவே இல்லை. அப்படி யாராவது பேசுனா அவங்களுக்கு ஒரு கல்லெறி வச்சிருக்கிறாங்க, எப்படியாவது அவங்கள காலி பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, மோசே உடலை தொடர்ந்து என்ன பண்றான்? அதை பேசுறான். தொடர்ந்து அதை ஜனங்களுக்கு என்ன பண்றான்? சொல்றான். அந்த ஜனங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு பெருசா ஒரு ஹோப்போ, ஒரு பெரிய நம்பிக்கை என்ன பண்ணல, வரல. ஆனா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அசைவு நடந்து ஒரு இரவு அத்தனையும் இங்க மாறிடுச்சு. ஆமென், ஆமென். ஊர்ல ஒரு பழமொழி சொல்றாங்கல்ல, அடி மேல அடி விழுந்தா என்ன ஆகும்? அம்மியும் நகருன்ற மாதிரி இது வரைக்கும் ஒரு அப்படியே இருக்குங்கன்னா இன்னைக்கு அடி விழுது. வார்த்தையினால, வார்த்தை என்கிற சம்பட்டியை கொண்டு. ஆமென். வைத்திராதே கொடு. ஆமென். சாரி, இன்னைக்கு நான் சொல்றேன், இதுக்கப்புறம் இப்படி இருக்காது. ஒரு அசைவு ஏற்பட்டு உங்க பக்கம் வர வேண்டியதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஒரு ஷேக் ஒன்று உண்டாகி உங்க பக்கம் திரும்ப வேண்டியதெல்லாம் திரும்ப ஆரம்பிக்கும். ஆமென். கர்த்தர் உங்க கூட நின்னு வசூல் பண்ணி தருவார் சார். இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு பெரிய வசூல் ராஜா இவர் தான். வசூல்னா உங்க வீட்டு எங்க வீட்டு வசூல் கிடையாது. 400 வருஷத்தை ஒரு நைட்ல வசூல் பண்ணி கொடுத்துட்டேன். ஆமென். நான் சொல்றேன், உங்க பணம் வசூல் ஆக போகுது. உங்களுக்கு வர வேண்டியது வரப்போகுது. எல்லாம் சொல்லுங்க, பைசா வசூல். ஆமென். என் பணம் வசூல் ஆயிடும், எனக்கு வர வேண்டியது வரும். ஏன்னா கர்த்தர் உழுப்புனாருன்னா, அசைச்சாருன்னா என் பக்கமா இது திரும்ப ஆரம்பிக்கும்.